இந்த வழக்குல எதிர்பார்க்காத திருப்பு முனையாக சென்னையின் பிரபல வழக்கறிஞர் எஸ் சுவாமிநாதன் கடம்பூர் ஜமீனுக்கு ஆதரவா வாதாடுறாரு. மாணவர்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்களுடைய கருத்துக்கள் முன்னுக்கு பின்னும் முரணாகவே இருந்தது. இதனால் இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்திலிருந்து பாம்பே நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. பாம்பே நீதிமன்றத்துல பிரபல வழக்கறிஞர் வாடியாவுடன் சுவாமிநாதனும் சேர்ந்து இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சியான கிளெமெண்டிலாஹேவின் மனைவி அவசரமா யூரோப்கே அனுப்பி வைக்கப்படுறாங்க. இதனால இந்த வழக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. பாம்பே நீதிமன்றத்துல நீதிபதி லார்ட் மெக்லாய்ட் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வாடியாவும் ஆஜராகி சிங்கம்பட்டி ஜமீனை குறுக்கு விசாரணை செய்யறாரு. அப்போ சிங்கம்பட்டி கொடுத்த வாக்குமூலம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதாவது கடம்பூர் ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீன் இந்த வாக்குமூலத்துல கடம்பூர் தான் இந்த கொலையை செய்ய முழுசா திட்டமிட்டதாகவும் தான் கூட இருந்து பார்க்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு வாக்குமூலத்துல சொல்றாரு. இது மட்டும் இல்லாம 3வது மாடில இருந்து அந்த 12 போர் கன்னை கீழே தூக்கி போட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா அந்த துப்பாக்கிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படல. இது விசாரணையில தெரிய வருது.